ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம முட்டையை வச்சு பொரியல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கீமா பொரியல் செஞ்சுருக்கேன். கீமாலேயே நம்ம எப்படி பொரியல் செய்யலான்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வடை சட்டி எடுத்திருக்கேன். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 10 முட்டை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் அளவுகள் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து லைட்டாக பரட்டி விடுங்க. ஸோ இது வந்து கீமா பொரியல்ன்றதுனால இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய் கூட சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் கிட்ஸ் கொடுக்கறதுனால அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதுவும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கேன். அதையும் நான் வந்து சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கி விடணும். ரொம்ப லைட்டாக வதக்கி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த வெங்காயமும் வந்து வேகாத மாதிரி தெரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதையும் நம்ம சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளி வச்சுருந்தேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ அது வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி சேர்த்து பண்ணக்கூடாது. இது வந்து முட்டை பொரியல்ங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இந்த கேப்பில் நம்ம வந்து கொஞ்சம் வந்து முட்டையெல்லாம் வந்து உடச்சி இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கலாம். நான் 10 முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே என்னோடய முட்டை வீடியோஸ்லாம் முட்டை ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு உப்பு போட்டு தான் ஒரு முட்டை கணக்குக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி நான் 10 டைம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தோராயமாக அளவு தெரியும்னா நீங்கள் மொத்தமாகவே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு நம்ம ஒரு டைம் வந்து நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசிய வெந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து கீமா மசாலாவோட காம்பினேஷன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு காரம் வந்து தேவைப்படுது, நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் 3/4 டீஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பையும் இது வந்து மசாலாவுக்காக நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். அதையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா லைட்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு மசாலா வந்து நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு உப்பு மட்டும் தான் லைட்டாக பத்தல. நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா சூப்பராக வெந்து வந்துச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து சேர்க்கலாம். முட்டை சேர்க்கும் போது நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை இருக்குது இல்லையா, முட்டையும் உப்பும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இனிமேல் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் டு லோ ஃப்ளேம் அது நடுவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. முட்டையும் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்புறம் வந்து முட்டை கீமா மாதிரி இருக்காது அது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அந்த லோ டு மீடியம் ஃப்ளேம் நடுவிலே வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி மசாலா முட்டை வந்து நல்லா ஒன்றோட நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி விடாமல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டையும் வந்து நல்லா வெந்து வந்துடும். இது வந்து முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி நாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் வந்து கீமா மசாலா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவல் முட்டை கீமானா முட்டையை வந்து வேக வச்சுட்டு அதை வந்து துருவி சேர்த்துப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை கீமா பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தயிர் சேர்க்க தேவையில்லை இந்த கீமா மசாலாவுக்கு. ஏன்னா முட்டை தான் மச்சி பண்ணுறோங்கிறதுனால நான் வந்து தயிர் சேர்க்கலை. அதுவே வந்து நல்லா சாஃப்டாக தான் வரும். இதே வந்து இதே மெத்தட் நீங்கள் மட்டன் கீமாலையும் பண்ணலாம்.
பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து நீங்கள் தயிர் சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளோட முட்டை கீமா பொரியல் ரெடிங்க. இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கவும் கூடாது. இல்லைன்னா முட்டை வந்து பீசஸ் எல்லாமே ஹார்ட் ஆகிடும். அதோட சாஃப்ட்னஸ் மாறாமல் அதே சமயம் வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து பண்ணிவிட்டு எடுக்கணும். நம்ம சேனல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.